கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பல்வேறு வகையான எதிரிகளை அன்றாடம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் சந்திக்காத மனிதர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய சூழலுக்கு ஏற்ப, அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப, அவருடைய அதிகார மட்டத்திற்கு ஏற்ப இது போன்ற பல்வேறு எதிரிகளை எல்லோரும் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். நம் எல்லோருடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் என்னவாக இருக்கிறது என்று கேட்டால், இந்த எதிரிகள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே, அல்லது இந்த எதிரிகள் எல்லாம் நம்முடைய நண்பர்களாக மாறிவிட்டால் நலமாக இருக்குமே, இந்த எதிரிகள் எல்லாம் நம்முடைய நலன் விரும்பிகளாக மாறிவிட்டால் சிறப்பாக இருக்குமே என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் அதற்கான வழிமுறைகளை அறியாத காரணத்தினால் தொடர்ந்து நாம் தினம் தினம் எதிர்ப்புகளை அதிகப்படுத்தி கொண்டே போகிறோம். எதிர்ப்பை குறைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் வழியாக என்ன ஆகுதுன்னு கேட்டால், நேற்றைக்கு இருந்த எதிர்ப்பு இன்றைக்கு சற்று அதிகப்படுகிறதே தவிர நேற்றைக்கு இருந்த எதிர்ப்பு இன்றைக்கு குறைந்ததாக தெரியவில்லை. யாருக்கு குறைகிறது என்று பார்த்தால், யார் கையில் அதிகாரம் இருக்குதோ அவங்களுக்கு குறையுது. ஏன்னா அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எதிரிகளை அடைக்கிறாங்க, அவங்களுடைய குரல் வலையை நெரிச்சிடுறாங்க, அவங்கள சிறையில் அடைச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு எதிர்ப்புகள் வேணா குறைஞ்ச மாதிரி தெரியலாம். அந்த மாதிரி இல்லாம பலவீனமாக இருக்கிற, சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும், இவன் ஒன்று செஞ்சாமனா அவன் பதிலுக்கு இன்னொன்று செய்யறான். அதை நான் விட்டு பார்க்க மாட்டேன், என்னன்னு பாக்குறேன்னு பழி இருக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு வேலையை செஞ்சா அதுக்கு 2 மடங்கு பதிலாக அவன் செய்ய அந்த சிறந்ததை செய்தாக வேண்டும். எளிமையா உலகத்துல எதுவுமே கிடைச்சிடாது. எளிமையா கிடைக்கிறது அவ்வளவு சிறந்ததாக இருக்காது. எது ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு, பெரிய இழப்புக்கு பிறகு, பெரிய துன்பத்துக்கு பிறகு நமக்கு எது கிடைக்கிறதோ அதைத்தான் நம்ம பெருசா நம்ம கொண்டாடுவோம். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எதிரிகளையும் நண்பராக மாற்றுகிற ஒரு ரசவாதத்தை, ஒரு அற்புதத்தை நமக்கு கற்றுத் தருகிறான். இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் கூட நண்பனாக மாறிவிடுகிற வாய்ப்பு இருக்கிறது. 100% அர்த்தம் இல்ல, வாய்ப்பு இருக்கிறது என்கிற வகையில அல்லாஹ் நமக்கு சொல்றான். அது சொல்லும் பொழுது அந்த பண்பு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், ஒமாயுல் அக்காஹா இல்லல்லதீன சபரு ஒமாயுல் அக்காஹா இல்லாது ஹவ்வின் அலீம். இந்த பண்பு இருக்கிறத நான் சொல்லக்கூடிய இந்த ஆற்றல், இந்த குணம், இது எல்லாருக்கும் வாய்த்து விடாது. யார் மிகச்சிறந்த பொறுமையாளர்களோ அவர்களுக்கு தவிர இந்த பண்பு மற்றவர்களுக்கு கிடைத்து விடாது. யார் அவசர குறுக்கைகளா இருக்கிறாங்களோ, உடனே எல்லாத்துக்கும் நடந்துடணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ அவங்கள்ட்ட இந்த பண்பை எதிர்பார்க்க முடியாது. ஒமாயுல் அக்காஹா இல்லாது ஹவ்வின் அலீம். யார் மிகப்பெரிய பங்கு அருள் கொடுக்கப்பட்டாங்களோ அவர்களை தவிர வேற யாருக்கும் இது வாய்க்காது. இந்த குணம் யாருக்கு வாய்ச்சிருச்சோ அவர் பெரிய பொறுமைசாலின்னு அர்த்தம். இந்த குணம் யாருக்கு வாய்ச்சிருச்சோ அவர் பெரிய இறை அருள் கிடைக்கப்பட்டவர்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆட்களால தான் முடியும். கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனா இந்த கஷ்டமான வேலையை செஞ்சுட்டா நீங்க பொறுமையாளர்னு ஆயிரும். இந்த கஷ்டமான வேலையை செஞ்சிட்டீங்கன்னா உங்க எதிரியை கூட நண்பனாக மாற்றுகிற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படிங்கிற ஒரு முன்னுரையோட அல்லாஹ் அந்த பண்பை நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான், வலா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யா. நன்மையும் தீமையும் சமமாகாது. நன்மை தான், தீமை தான். கண்டிப்பா ரெண்டையும் ஒரே தட்டில வச்சு மதிப்பிட முடியாது. அவன் செஞ்சும் சரி, இவன் செஞ்சும் சரி அப்படின்னு நல்லவங்களையும் கெட்டவங்களையும் ஒரே சம கோட்டுல வச்சு பார்க்க முடியாது. வலா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யா. நன்மையும் தீமையும் சமமாகாது. இப்ப நன்மை தீமையை நீங்க தடுக்கணும். எப்படி? இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன். நன்மையை கொண்டு தீமையை தடுப்பீராக. நன்மையை கொண்டு தீமையை தடுத்து விட முடியும். தீமையை தடுப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஒருத்தர் தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கான், நமக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அவனை அடிக்கிறது, பேசுறது, திட்டுறது, வந்து பாருங்க களத்துல இறங்கி மோதி பார்க்கிறது, எத்தனையோ வழிகள் இருக்கலாம். ஆனால் அதுல மிகச்சிறந்த வழியாக அல்லாஹ் சொல்லுகிறான், இதுஃபா பில்லதி ஹிய அஹ்சன். நன்மையை கொண்டு தீமையை தடுப்பீராக. ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். அது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் யாருக்கும் இடையிலே விரோதம் இருந்ததோ, பகைமை இருந்ததோ, அந்த பகைவன் உங்களின் நெருங்கிய நண்பனாக மாறிவிடக்கூடும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பகைவனை நண்பராக மாற்றுகிற ஒரு அற்புத ரசவாதத்தை கற்றுத் தருகிறான். ஆனால் இந்த வேலையை நம்ம செய்கிறோமா? இதை செய்ய நம்மால் இயல்கிறதா? நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம அதை எதிர்த்து நான் யாருன்னு காட்டத்தான் எல்லாருடைய மனமும் விரும்புகிறது. அது இயல்பா, மனித இயல்பு தான். அதை மார்க்கம் தடுக்கல. நமக்கு ஒருத்தன் அநீதி செஞ்சாங்கன்னா பதிலுக்கு நாம அநீதி செய்யறது, அதே அளவுக்கு வரம்பு மீறது குற்றம் இல்லை. ஃபஅதது பிமிஸ்லி மஅததா அலைக்கும். உங்கள் மீது எவ்வளவு தூரம் அவர்கள் வரம்பு மீறினாரோ அதே அளவிற்கு நீங்களும் வரம்பு மீறுங்கள். இது குர்ஆன் நமக்கு அனுமதித்திருக்கிற செய்தி தான். வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். அறிவுடைய மக்களே, பழிக்கு பழி வாங்குவதிலே வாழ்க்கை இருக்கிறது.
பழிக்கு பழி வாங்குறது மார்க்கத்துல தப்பு கிடையாது. பழி தீர்க்கிறது, பழி தீர்க்கவே கூடாதுன்னு சொன்னா அல்ல அப்படி ஒரு சட்டத்தை போட்டிருந்தாங்கன்னா வாழ்ற மக்கள் 90% பேர் பாவிகளா போயிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த பழி உணர்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. கொஞ்சம் யார் நிதானமா சிந்திக்கிறாங்களோ, யார் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்களோ, யாரு இறைச்சத்தோடு இந்த பிரச்சனையை அணுகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தவிர பெரும்பாலானவங்களுக்கு உடனடியாக எழக்கூடியது என்னன்னு கேட்டா பழி தீர்க்க உணர்வு தான் வருகிறது. அப்ப அந்த பழி தீர்த்தல் அப்படிங்கிறது கூட உலகத்துல சில நேரத்தில் நன்மையை தான் தருகிறது. இல்லப்பா மேல கை வச்சா முடியாது, நம்மள காலி பண்ணிடுவாங்க, நம்ம ஒருத்தனை போட்டோம்னா நம்மள ஒருத்தனை போட்டுருவாங்க, நம்மளே காலி அப்படின்ற அச்சம் வருகிற பொழுது கையில ஆயுதத்தை தூக்குறதுக்கு மனுஷன் பயப்படத்தான் செய்கிறான். அப்ப அதையும் அனுமதிக்கிறது. ஆனால் அதை விட சிறந்த வழி அல்லாஹ் சொல்றான். நீ இப்ப பழி தீர்க்கிறதுன்னு முடிவெடுத்தனா பழி தீர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், காலகாலத்துக்கு பழி தீர்த்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியது. அந்த பகைமை நீங்குமா? உள்ளத்துல ஒரு நட்போ அன்போ அறமோ பாசமோ ஏற்படுமா? ஏற்படவே ஏற்படாது. அப்ப அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வழி அல்லாஹ் சொல்றான். இது இல்லவே இல்லை. உன் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு பிரச்சனை தான். அவன் எதிரி தான், அவன் தீமைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த தீமையில இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு உனக்கு நன்மை செய்யக்கூடிய நண்பனாக மாத்துறதுக்கு நீ உன்னை மாத்திக்கணும். உன்னை நீ மாற்றுவதன் வழியாக அவனை மாற்ற முடியும். நாம் என்ன நினைக்கிறோம், அவனை எப்படி மாத்துறது? இப்ப எப்போதுமே எதிராளி எப்படி சீர்திருத்துறதுங்கிறது மட்டும்தான் நம்ம யோசனை. இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நான் என்ன அளவில் என்னை மாற்றிக்கொண்டால் எப்படி அது மாறும்? என்னுடைய பார்வையை மாற்றினால் அதை மாற்ற முடியுமா? என் செயலை மாற்றினால் அதை மாற்ற முடியுமா? அவன் செய்கிறான் தவறு, அவன் செய்தது தப்பு தான், அதை மார்க்க மறுக்கவே இல்லை. அவன் செஞ்சது தப்பு தான், அது ஏத்துக்க முடியாதுதான், அது தண்டனைக்குரிய குற்றம் தான். அதுக்கு அவனை தண்டனை கொடுத்து தான் திருத்தணும் அவசியம் இல்லை. ஒன்னை திருத்திக்கிட்டு கூட அவனை நீ மாற்ற முடியும். வள்ளுவருடைய ஒரு பிரபலமான குரல் கூட உண்டு, எதிராளி வெட்கப்படுகிற அளவிற்கு நீ அவனுக்கு நன்மை செய்துவிடு, அவர் நாண நன்மையும் செய்துவிடு. அவர் நாணுகிற அளவிற்கு வெட்கப்படுகிற அளவிற்கு இந்த மனுஷனுக்கு போய் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நல்லதை செஞ்சுப்பாரு. பல நேரங்களில் அதுவே அவனுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி அவன் தன்னை மாற்றிக் கொள்வதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் திருவரை குர்ஆனும் இந்த செய்தியை சொல்லுகிறது. தீயதை தடுக்க, எதிரிகளை ஒழிக்க, பகைவனை நண்பனாக்க உனக்கு ஒரு வழி இருக்கிறது. ஆனால் அந்த வழி சிரமமான வழி, லேசான வழி அல்ல, மனதை அறுக்கிற வழி. நமக்கு துன்பங்கள் தருகிற ஒருவனை அடித்து துவைக்காமல் விடுவதே பெரும் கஷ்டம். அவனை எதிர்க்காமல் பேசாமல் இருப்பதே பெரிய மனவழி. அதை வந்து பக்கத்துல உட்காந்துட்டு பல பேர் ஊதி விடுவாங்க, அவன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, நீ என்ன சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அதையெல்லாம் கடந்து போவதே பெரிய மனதோடு நடத்துகிற ஜிஹாது. இதோ இதை கடந்து தீமை செய்யாமல், அவனை எதிர்க்காமல், அவனை அடிக்காமல், அவனுக்கு பழிக்கு பழி தீர்க்காமல் இருப்பதே பெரிய மனவழி என்று சொன்னால் அவனுக்கு போய் நன்மை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது என்பது எவ்வளவு பெரிய வழியை தரும். சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் ஒத்துக்குவாங்க? சமீபத்திலே திருச்சியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, தன்னுடைய கடைக்கு, என் கடைக்கு அருகிலே இருக்கிற ஒரு கடைக்காரர், அவரது கடைக்கு ஒரு பெண்மணி தன் குழந்தையோடு, கை குழந்தையோடு வெள்ளி நகை வாங்க வருகிறார். வெள்ளி கடைக்கு வருகிறவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, கல்லாவிலே அமர்ந்திருக்கிறவர் கவனமற்று இருக்கிற நேரம் பார்த்து அங்கிருக்கிற ஒரு 3 பொருட்களை, 3 மோதிரங்களை அவர் திருடி விடுகிறார். திருடியதை அந்த பெண்மணியும் கல்லாவில் இருக்கிறவரும் பார்த்துறாரு, கல்ல அகப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த பெண்மணி மிகவும் சாதுரியமாக இந்த பிரச்சனையை கையாள நினைக்கிறார். கண்ணுல பட்டுருச்சு, ஆனா சம்பந்தப்பட்ட பார்க்காத மாதிரி நம்மளை கவனிக்கல நினைச்சுட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் குழந்தையோடு, அவருடைய பெண்ணோடு, மகளோடு வந்திருக்கிறாள். ஒரு மகளுக்கு முன்னால் தாயை திருடியாக காட்டுவது என்பது காலத்திற்கும் ஒரு பெரிய இழுக்காக ஆகிவிடும் என்று சொல்லி கடையில வேலை பார்க்கிற ஒரு ஊழியனை கூப்பிட்டு பக்கத்து கடையில போய், பாப்பாவுக்கு நீ ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடு அப்படின்னு குழந்தைய அந்த பக்கம் அனுப்பிட்டு இந்த பெண் தன்னுடைய டீலிங் ஆரம்பிக்கிறார். இங்கே இந்த கடை என்ன நடக்கிறதுன்னு நான் கவனிக்கிறேன். எங்க இந்த கடையில் நடக்கிற நிகழ்வுகளை கேமராவின் வழியாக பாஸ் ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 2 பேருடைய பார்வைகளை தாண்டி நம்மை படைத்த கடவுள் ஒருவன் இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீ செய்தது தவறு என்று உன்னுடைய மனசாட்சி உறுத்தினால் கடவுள் கவனிக்கிறான் என்கிற பயம் உனக்கு இருந்தால் நீ எடுத்தது தூக்கி டேபிள்ல வைங்கிறாத பொம்பளை. மறுபேச்சே பேசல, உள்ளுக்குள்ள இருக்கிற 3 எடுத்து போட்ட 3 ரிங்கையும் தூக்கி மேல வச்சுட்டா. வச்சதுக்கு பிறகு அதோட விடல, சரி எந்திரிச்சு போடலாம் சொல்லல. மேலும் அந்த பெண்மணி தொடர்றா. என்ன செய்யறா, இந்த ரிங்கை யாருக்கு எடுத்த? உன் பிள்ளைக்கு தானே, பிள்ளை கையில சேர்ற மாதிரியான ரிங்கு அது. உன் பிள்ளைக்கு போட்டு அழகு பாக்குறதுக்கு தானே நீ எடுத்த, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி புள்ள வந்த உடனே புள்ள கையில தூக்கி அதை மாட்டி விடுறான். இவன் திருட வந்தவர் சொல்றா, வேணாம் மேடம் விட்டுருங்க, இல்ல எனக்கு வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது. அப்ப இந்த அம்மா சொல்றா, செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குல்ல, நான் அதுக்கு தான் நன்மை, நான் உனக்கு அன்பளிப்பு தரணும், உன் மேல உள்ள பாசத்தை நான் இதை செஞ்சு நீ நினைச்சுக்காத, நீ உனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிய, அப்படி இருக்கணும். உனக்கு ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் இருக்கணும். உனக்கு இந்த உணர்வு வர்ற நேரத்துல எல்லாம் இந்த உணர்வு வரணும்.
செருப்பால் அடிச்ச மாதிரி நீ ஃபீல் பண்ணணும். இனிமே நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இதை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்லி அவளை அனுப்பி வச்சான்ற செய்தி அடுத்த நாள் நாங்க தெரிந்து கொண்டோம். இப்ப இங்க என்ன நடக்கிறது? ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாட்டை அந்த பெண்மணி வெளிப்படுத்தி இருக்கிறாள். ஆனால் அருகில் உள்ளவர்கள் கேட்ட மாத்திரத்துல கடைக்கு வந்திருக்கா, திருடி இருக்கா, அவளை சும்மாவா விட்ட நீ? அவளுக்கு நீ பரிசு வேற கொடுத்து அனுப்புனியா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இதை செய்வதற்கு எவ்வளவு பெரிய மன பக்குவம் தேவைப்படும். இப்படி நடந்து கொள்வது என்பது எல்லாராலும் சாத்தியமா? கிடைச்ச மாத்திரத்தில் 4 சாத்து, அதுக்கு பிறகுதான் பேச்சு. அவன் செஞ்சானா, திருடுனானா, தவறுதலா விழுந்துச்சா, எந்த பேச்சும் கிடையாது. திருடிட்டான், தெரிஞ்சிருச்சா, போ கூட்டிட்டு போ. பெரிய பெரிய கடைகள் எல்லாம் பாதாள ரகசிய அறை வைத்திருக்கிறார்கள். கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு ஆளை அனுப்பிட்டு, அல்லது வீட்டுல வேற சொத்து பத்து வச்சிருக்கானா வீட்டுல போய் இருக்கிற நகை நட்டுகளை அள்ளி போட்டு வர்றது மட்டுமே பழக்கமாக இருக்கிற சமூகத்துல இந்த பண்பாடு எவ்வளவு மிகச்சிறந்த பண்பாடு என்று யோசித்து பாருங்கள். இதை செய்வதற்கு எவ்வளவு பெரிய பக்குவம் வேணும். அதான் அல்லாஹ் சொல்றான், எதிரிகளுக்கு நீ நன்மை செய். நன்மை செய்வது அவனை நண்பனாகவே மாற்றிவிடும். காலத்திற்கு இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் துரோகம் செய்து விட்டோமே என்கிற உணர்வு, குற்ற உணர்ச்சி அவர்களை குத்தி 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 கொலை செய்து கொண்டே இருக்கும். இதுதான் இஸ்லாம் போற்றுகிற மிகச்சிறந்த, உலகத்திற்கு போதிக்கின்ற அற்புதமான போதனைகளில் ஒன்று. நாமெல்லாம் அறிந்த ஒரு வரலாற்று செய்தி. அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார், நம்முடைய தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட வரலாறு நாம் அனைவரும் அறிந்த பிரபலமான வரலாறு. தூய்மையான பரிசுத்தமான பத்தினி பெண்ணான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட அந்த அவதூறு மிகப்பெரிய ஆகப்பெரிய அந்த இட்டுக்கட்டுதல் நிகழ்ச்சி அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய கவனத்திற்கு வந்தவுடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் என்ன எதிர்வினையாற்றினார்கள்? இதை செய்து கொண்டிருக்கிறவர் யார்? என்னிடத்திலே உதவியை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒருவன். இனிமேல் அவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். இந்த மாதிரி போய் சொல்லிக்கிட்டு நம்ம புள்ள மேல ஒரு இட்டுக்கட்டை சுமத்தி மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை உண்டாக்கிட்டு இருக்கிற இவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற உதவியை நிப்பாட்டுவேன். நாங்க அல்லாஹ்வுடைய பதில் என்னவாக இருந்தது? இதை இவன் நிப்பாட்டலாமா, கூடுமா, கூடாதா? எல்லாம் நிப்பாட்டலாம். கூடாது என்று பொருள் இல்ல. நீ இல்ல இல்ல நேரத்தைக்கு வரைக்கும் நீ நல்லது செஞ்சல, அவனுக்கு சட்டை எடுத்து கொடுத்தல, அவனுக்கு சாப்பாடு கொடுத்தல, இன்னைக்கு உனக்கு துரோகம் பண்ணிருக்கான், இன்னைக்கு சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும்னு மார்க்கம் சொல்லல. ஆனால் கொடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அதை சொல்லுகிறது. நீ இவ்வாறு நடக்க விரும்பினால், உனக்கு துரோகம் செய்தவனை நாளுக்கு நாள் குற்ற உணர்ச்சியால் கூடி குறுகி உனக்கு நன்மை செய்கிறவனாக மாற்ற வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அதற்கான வழி என்ன? அவனை அடிப்பது, துவைப்பது உன் உணர்வுகளுக்கு வேண்டுமானால் தீனி போடுவதாக இருக்கலாம். அந்த நேரத்தில் உனக்கு ஏற்பட்ட கோபத்தை தணிக்க உதவலாம். ஆனால் நீண்ட கால பயனுள்ளதாக எது அமையும்? அது அந்த நிமிஷத்தோடு முடிஞ்சு போயிடும். காலத்துக்கு திட்டிக்கிட்டே உட்காந்துருப்பான். அயோக்கிய பைய எவ்வளவு நம்பின, இப்படி திருடிட்டு போயிட்டான், இதுதான் இந்த பயனுள்ள எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், இப்படியே பேசிக்கிட்டே உட்கார்ந்துருப்போம். நன்மை விளையுமா? அந்த தீமையிலிருந்து அவனை மாற்ற முடியுமா? அவன் தன்னை திருத்திக் கொண்டு நமக்கு நல்லவனாக மாறுவானா? நம்முடைய பெயரை டேமேஜ் செஞ்சவன் நாளைக்கு நம்முடைய பெயரை நற்பெயர் உண்டாக்குகிற பேச்சுக்கள் ஈடுபடுவானா? ஒரு காலத்தில் ஈடுபட மாட்டான். ஆனா அப்படி ஈடுபட வைக்கணும்னு நீ நினைக்கிறவனுக்கு அல்ல அப்படி சொல்றான். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அப்படி நினைக்கிறவர்கள் தான். அதனால் தான் அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். வலா யர்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி அய்யூது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். உங்களை போன்று அல்லாஹ்வின் அருளும் செல்வமும் கொடுக்கப்பட்டவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன், முஹாஜிர்களுக்கு கொடுக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில் உதவி செய்ய மாட்டேன் என்றெல்லாம் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். வல்யாஃபு அலட்சியப்படுத்துங்கள், வல்யாஃபு மன்னித்து விடுங்கள், வல்யஸ்ஃபஹு அலட்சியப்படுத்துங்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை தான் கவனிக்க வேண்டிய அர்த்தமுள்ள பொருள் புரிந்த வாசகம் கடைசியாக வருகிறது. ஒரு கேள்வியோடு அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அப்ப அடுத்தவன் உனக்கு செஞ்ச பாவத்தை நீ மன்னி. அல்லாஹ்வுக்கு நீ செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். நீ மட்டும் அடுத்தவனுக்கு செஞ்சதை எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்ட, எதையும் தள்ளுபடி பண்ண மாட்ட. ஆனா ரப்புல் ஆலமீன் மட்டும் உனக்கு எல்லா விதத்திலும் தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? நீ பிறரிடத்தில் எப்படி நடக்க விரும்புகிறாயோ நடக்கிறாயோ அப்படித்தான் அல்லாஹ் உன்னிடத்திலே நடப்பான். மார்க்கம் சொல்லுகிறது.
மன் வஸல வஸலஹுல்லாஹ், யார் சேர்ந்து வாழ்கிறாரோ அவரை அல்லாஹ் சேர்த்துக் கொள்கிறான். ஒமன் கதஅ கதஅஹுல்லாஹ், யார் பிறரை துண்டித்து வாழ்கிறாரோ அவரை அல்லாஹ் துண்டித்து விடுகிறான். யார் மனிதர்களின் குறையை மறைக்கிறாரோ அவரின் குறைகளை அல்லாஹ் மறைக்கிறான். யார் மனிதர்களின் பிழைகளை மன்னிக்கிறாரோ அவரது பிழைகளை அல்லாஹ் மன்னிக்கிறான். பிறரிடத்தில் நீ எப்படி நடக்கிறாய், முன்னிடத்திலே நீ எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படி பிறரிடத்தில் நீ நட. என்னை எல்லாரும் மரியாதை செய்யணும், என்னை எல்லாரும் பாராட்டணும், என்னை எல்லாரும் கௌரவிக்கணும், எனக்கு எல்லாரும் தாங்கணும், வாங்க வைங்க இருங்க சாப்பிடுங்க வை எல்லாம் கேட்கணும். ஆனா நான் எவன் வந்தாலும் மதிக்க மாட்டேன், எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்சு பேசுவேன். இது என்ன மனோபாவம், இது என்ன மனநிலை? இது ஆணவம் இல்லையா, அகம்பாவம் இல்லையா? உனக்கென்று வந்தால் ஒரு நிலை, பிறருக்கென்று வந்தால் இன்னொரு நிலை. இதுவா ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும்? லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை உங்களில் எவரும் உண்மையான முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. நபிகளாருடைய வார்த்தை. அவை எனக்கு விரும்புறது நான் அவனுக்கு விரும்பிட்டேன். நான் ஒரு பிழை செய்து விட்டால் கூட அந்த பிழையை கண்ணியமான முறையில் சீர்திருத்த வேண்டும் என்று நான் விரும்பிவிட்டால், அதுபோல அவனுக்கு நான் நடந்து கொண்டால் அல்லாஹ்வின் உதவி எனக்கு வருகிறது. அந்த எதிரியை என் நண்பனாக மாற்றுகிறது. இன்றைக்கு நாம் இந்த வழியை கடைபிடிக்கிறோமா அல்லது உபதேசங்களுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோமா? உபதேசங்கள் இது பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, வாழ்வில் வருகிறதா? கேள்வி அதான். இது பேசாத சபை இல்லை இன்னைக்கு. நல்ல விஷயம், எல்லாத்துக்கும் நன்மை செய், மன்னிச்சிரு, பயான்லாம் நல்லா தான் இருக்கு. வெறும் பயான் காற்றோடு கலந்து விடுகிறது. வாழ்வில் அது மாற்றத்தை தரணுமா இல்லையா? எது எது இன்றைக்கு இந்த சமூகத்திலே இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தது எது? வாழ்வுதானே. இஸ்லாம் கூறுகிற வாழ்க்கை நெறிதானே, அதை கடைபிடித்து வாழ்ந்த வாழ்க்கை முறைதானே. வெறுமனே பேச்சு வந்து இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்துச்சு நினைக்கிறோமா? அப்படியே நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் முன்னோர்களா? பயான் பண்ணி அந்த பயானை கேட்டு எல்லா இஸ்லாத்துக்கும் அப்படி பார்த்தா இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு வந்திருக்கணுமே. ஏன் உலகம் முழுக்க பயான் போய் சேர்ந்திருக்க? பயான் சேராத இடமே இல்லையே. எல்லாருடைய மொபைலையும் பேசிக்கிட்டே உட்கார்ந்துருக்கோமே, எல்லாரும் வீட்டு தொலைக்காட்சியிலையும் பேசிக்கிட்டு இருக்கிறோமே, எழுதிக்கிட்டு இருக்கிறோமே, புத்தகங்கள் எழுதுகிறோம், பயான்களை பண்ணுகிறோம், பொதுக்கூட்டம் போடுகிறோம், எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. கேட்ட உடனே வந்துடணும்னா இன்னைக்கு கேட்டவங்க வரணும்ல, ஏன் வரல? சரி, கேட்டதுல ஒரு கணிசமான மக்கள் வரணும்ல, ஏன் வரல? ஒரு 50%, ஒரு 25% வரணும்ல, ஏன் வரல? பேச்சு வழியாக சொல்லி சரியானது சொன்ன உடனே கேட்டுட்டு வந்துடணும்னா இன்னைக்கு இருக்கிற உலக மக்கள் தொகையில ஒரு 25% இதை கேட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். 100% வராட்டியும் அடம் பிடிச்சவன், திமிரு பிடிச்சவன், இதை அழிக்கணும்னு நினைக்கிறவன் அந்த பட்டியலை விட்டுருங்க. அது அல்ல, அவன் சாதாரண பாமரனாக இருக்கிறவன் இந்த செய்தி போய் சேர்ந்தவன் வரணும்ல. வந்திருக்கிறானா? எத்தனை பேர் வந்திருக்கான்? ஏன் வரல? பேச்சு போய் சேராது, வாழ்க்கை போய் சேரும். எவ்வளவு நீங்க பேசுங்க, அதுல இருக்கிற ஒரே ஒரு சின்ன அம்சத்தை எடுத்து வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுங்க. என்னடா இது பாய் இப்படி செய்யறாரு, ஏன்டா அப்படி செஞ்சாரு அப்படின்னு உள்ளத்தை அது தைக்கும். பேசுங்க, பரவாயில்லையா, நல்லா தான் பேசுறாரு பாய், அவ்வளவுதான். அது அவனுக்கு மனமாற்றத்தை தராது, வாழ்க்கையில் மாற்றத்தை தராது. வாழ்வியல் மாற்றம் வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்வியல் வழியாக கற்றுத்தாருங்கள், அது வாழ்வியல் மாற்றத்தை தரும். வெறும் வார்த்தை மாற்றம் வேண்டும் என்று கேட்டால் உங்கள் வார்த்தைகளில், நம்முடைய வார்த்தைகளில் நாம் பேசிக்கிட்டே இருப்போம், வார்த்தை மாறி பரவாயில்லப்பா நல்லா தான் பேசுறாங்க, சரியா தான் சொல்றாங்க, அவன் அங்கேயே உட்கார்ந்துருப்பான். இந்த சரியா தான் சொல்றான்றது என்ன அர்த்தம்? சரியா தான் சொல்றாங்கிறது உண்மையா இருந்தா சரியான பக்கம் வரணும்ல, அது சும்மா பொய். நம்ம எப்படி வாழ்க்கையில கடைபிடிக்காம வார்த்தையில பேசுறோமோ அது பொய்யோ, வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் வார்த்தையில் பேசுவது பொய். அதுபோல அவனும் வாழ்க்கையை கடைபிடிக்காமல் வார்த்தையில் பேசுவான். சரிதான், சரிதான் பாய், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் ஆதாரமா சரியா தான் இருக்கு, அது இறை வேதம் தான், அது நபி தூதர் தான், எல்லாத்தையும் ஓகே. அதுக்கப்புறம் பிள்ளையாரப்பா அப்படிமா, ராமரேம்மா, கிருஷ்ணரேம்மா, எடுத்து கிறிஸ்துவேம்மா, ஏன் மாறல? மாற்றத்திற்கான வழி வெறும் வாய் வார்த்தை அல்ல, வாழ்வியலோடு சேர்ந்த வார்த்தைகள் மாற்றத்தை தரும். இன்றைக்கு நம்மிடத்திலே வாழ்வியலை தொலைத்து விட்டு வார்த்தைகளை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நபிகளாரின் காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கையோடு இன்றைக்கு வாழ்கிற உலகத்தில் இஸ்லாத்தை தழுவுகிறவர்களின் எண்ணிக்கையை நீங்கள் ஒப்பீடு செய்து பாருங்கள். எத்தனை சதவிகிதம்? அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை சதவிகிதம்? நான் மக்கள் தொகை எண்ணிக்கையை சொல்லல, சதவீத பெர்சன்டேஜ் கணக்கு போடுங்க.
அன்னைக்கு எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க, எவ்வளவு பேர் வந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவு பேர் வாழ்றாங்க, எவ்வளவு பேர் வர்றாங்க. எண்ணிக்கை கணக்கு போட்டா இன்னைக்கு லட்சம் பேர் வந்துதான் சொல்லலாம். 10 லட்சம் வந்துட்டான், 5 லட்சம் வந்துட்டான். எத்தனை பேர் இருக்கும்போது 10 லட்சம் வந்திருக்கான்? 700 கோடி பேர் இருக்கும்போது 10 லட்சம் வர்றான். 700 கோடியில் 10 லட்சம் எத்தனை பெர்சன்டேஜ்? நபிகளார் வாழுகிற காலத்துல ஒரு 70 கோடி கூட உலகத்தில் இருந்திருக்க மாட்டான மொத்த மக்கள் தொகையே. உலகத்தின் மொத்த மக்கள் தொகையே 70 கோடி இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட காலத்துல எத்தனை பேர் வந்தான்? நபிகளாருடைய இறுதி ஹஜ்ஜில 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களோடு ஹஜ்ஜுக்கு வந்தாங்களே. எப்படி? எத்தனை வருஷம் உழைப்பு, எத்தனை ஆண்டு கால உழைப்பு? ஒரு அரை நூற்றாண்டு உழைப்பா, ஒரு நூற்றாண்டு கால உழைப்பா, ஒரு 1/4 நூற்றாண்டு கூட இல்லை, அதை விட குறைவு. 25 ஆண்டுகள் கூட கிடையாது, 23 ஆண்டுகள். இந்த 23 ஆண்டு கால வாழ்க்கை எத்தனை மக்களின் உள்ளங்களை புரட்டியது. எப்படி அது நடந்தது? அன்னைக்கு நிறைய பேர் பயான் பண்ணாங்க, இன்னைக்கு அப்படியா சொல்ல போறோம்? அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பயான் பண்ற ஆட்கள் நிறைய. அன்னைக்கு மார்க்கத்தை தெரிஞ்சு வச்சிருந்தவங்களை விட இன்னைக்கு மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க எண்ணிக்கை அதிகம். அன்னைக்கு எவ்வளவு பேர் பேசிட்டாங்க, இன்னைக்கு எவ்வளவு பேர் பேசுறோம்? மொத்த உலகத்தையும் விடுங்க, எல்லா நாடுகளையும் விடுங்க, இந்தியா முழுமையும் விடுங்க, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களையும் விடுங்க, நம்ம இருக்கிற நம்ம தமிழகத்தை மட்டும் எடுத்துக்கங்க. நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கிறோம்? நம்மள எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறோம்? அதுல எத்தனை பேர் மார்க்கம் படிச்சவங்க இருக்கிறோம்? அதுல எத்தனை பேர் மார்க்கத்தை சொல்றவங்க இருக்கிறோம்? எத்தனை அமைப்புகள் இருக்கிறோம்? ஒரு அமைப்புல எத்தனை பேர் இருக்கிறோம்? எல்லாருமே மார்க்கம் சொல்ற ஆட்கள் தானே. கணக்கு போட்டு பார்த்தா ஏப்பா இவ்வளவு பேரா, இவ்வளவு பேர் மார்க்கத்தை பத்தி புரிஞ்சிருக்காங்களா, மார்க்கத்தை பேசுறாங்களா? அது எப்படி எல்லாம் பேசுறாங்க? அன்னைக்கு பேசுற மாதிரி நேர்ல போய் மட்டும் பேசல. ஒரு இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துகிட்டு ஒரே நேரத்தில் 1000 பேருக்கு பேசுறாரு, 10,000 பேருக்கு பேசுறாரு, உலகம் முழுக்க இருக்கிறவன் பேசுறாரு. இங்க உட்கார்ந்துகிட்டு சவுதிக்காரன் பேசுறாரு, அமெரிக்காக்காரன் பேசுறாரு, ஆப்பிரிக்காக்காரன் பேசுறாரு. எல்லா பேரும் லைவ் ஓபன் பண்ணி வச்சுக்கொண்டு உலகம் முழுக்க இருக்கிறவர்களோடு உரையாடல் நடக்கிறது. ஒருவர் 1000 பேரோடு பேசுகிறார். அப்படி 1000 பேர் பேசுகிறார்கள். நாள்தோறும் இந்த பேச்சுக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படியானால் நபிகளாரின் காலத்தில் பேசப்பட்ட பேச்சுக்களை விட பல லட்சக்கணக்கான மடங்கு அதிகமாக இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டவர்களை விட இன்றைக்கு இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுகிறவர்களின் எண்ணிக்கை குறைவு. ஏன்? அன்னைக்கு ஈர்க்கப்பட்ட அளவுக்கு இன்னைக்கு ஈர்க்கப்படல. இன்றைக்கு வாய் வார்த்தை அதிகரித்து விட்டது, வாழ்வியல் முறை குறைந்து விட்டது. நேர்மை குறித்து அதிகம் பேசுகிறோம், ஆனால் வாழ்வில் நேர்மை தவறுகிற வாய்ப்பு எதிராளிக்கு தெரியாம கிடைக்கும்னா தவறிடும். கடையில் வந்து சாமான் வாங்கினா அவனுக்கு தெரியாம ஒரு 10 ரூபாயை கூட ஏற்றி முடிஞ்சிருமா? பரவாயில்ல, ஓகே. தெரிஞ்சிரும்னா ஓகே, அப்பதான் வெளியே வந்துடும். ஏன் கண்டுபிடிச்சிருவாரு, வேணாம் குறைச்சிங்க பாய், ஆனா வச்சுக்கோங்க. எப்போ எதிராளி கண்டுபிடிச்சிருவாருன்னு பயப்படும் பொழுது, அவரை கண்டுகொள்ள மாட்டாருன்னு நினைக்கிற பொழுது பரவாயில்ல, கூட 10 ரூபாய் சேர்த்து வை, ஒரு 50 கிராம் குறைச்சு போடு. 1/4 கிலோ போட்டுமுன்னா எல்லா 1/4 கிலோ நினைச்சுக்குவாரு. 50 கிராம் குறைச்சு ஒரு 200 கிராம் பாக்கெட் போட்டு அடுக்கி வை. வச்சா என்ன ஆகும்? அவன் 1/4 கிலோ நினைச்சு வாங்கிட்டு போயிடுவான். 1/4 கிலோ ரேட்டை பிடிங்கிடலாம். ஆனா சரக்கு 50 கிராம் வந்து கேட்டா லாஜிக் பேசலாம். இல்லையே, நான் 200 கிராம் தானே போட்டிருக்கிறேன், நீங்க 250 நினைச்சுக்கிட்டியே. அவன் நினைச்சுக்கணும்ன்றதுக்காக வேண்டியதானே நீ அப்படி பண்ற. வாழ்வியல் குறைந்து விட்டது. வாழ்வியல் வழியாக சொல்லப்படாத எந்த தத்துவமும் உலக மாந்தர்களின் உள்ளத்தை தட்டவே தட்டாது என்பது இதுவரை உலகம் கண்டிருக்கிற யதார்த்த உண்மை. அதுக்கு ஒரு அழகான ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒவ்வொரு காலத்திலும் நபிமார்களை அந்த காலத்து மக்கள் மறுத்தார்கள், புறக்கணித்தார்கள். நபிகளாரின் காலத்திலேயும் அப்படி நிகழ்ந்தது. நிகழ்த்துகிற பொழுது அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இவர் என்ன நம்மள மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் கடவுளின் தூதர்னு சொன்னா எப்படி நம்புறது? மாலிஹாத ரசூல் யகுலு தஆம் வ யம்ஷி ஃபில் அஸ்வாக். இவர் என்ன தூதர் என்கிறாரே, இவர் நம்மை கடை வீதிகளில் நடமாடுகிறார், நம்மை போலவே உணவு உண்ணுகிறார், எல்லாம் நம்மள மாதிரியே இருக்கிறாரு. நம்ம அப்பா அத்தாக்கு எப்படி பிறந்து வளர்ந்து மறதியா இருந்து தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு நடந்து விழுந்து பலவீனப்பட்டு அடி வாங்கி அப்படி வாழ்றோமோ அப்படித்தான் அவரும் வாழ்றாரு. அவரு டக்குனு தூதர் கடவுள் உலகத்தை படைச்ச ரப்பிடம் இருந்து எனக்கு நியூஸ் வருதுன்னா எப்படியா நம்புறது? லவ்லா உன்சில இலைஹி மலக், இவரோடு ஒரு வானவர் வந்திருக்க கூடாதா? கூடமாக நதீரா, இவரோடு அவர் வந்து எச்சரித்திருக்க கூடாதா? எல்லாரும் சொன்ன செய்தி குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்றான். வானவர் வந்து சொல்லட்டும் நான் ஏத்துக்கிறேன், மலக்கு வந்து சொல்லட்டும் நான் ஏத்துக்கிறேன்,
சரி, மலக்கை உலகத்துக்கு அனுப்பி வச்சு சொல்ல வைக்கிறது அல்லாவுக்கு கஷ்டமா? அல்லாஹ் செஞ்சானா கடைசி வரைக்கும் அப்படி அனுப்பினானா? அல்லாவுக்கு கஷ்டமும் இல்லை, நமக்கு எல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்விடம் இருந்து வேத செய்தியை தூக்கிட்டு வர்றது யாருன்னு பார்த்தா வானவர் தான் வர்றாரு, ஜிப்ரீல் தானே வர்றாங்க. அங்கிருந்து குர்ஆனுடைய செய்தியை, வஹீ செய்தியை தூக்கிக்கிட்டு பூமிக்கு வந்து பூமியில 1000 பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல எல்லாரும் முன்னாடி அவரே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. வேலை முடிஞ்சு அவன் கேட்டு, நீ என்ன கேட்டப்பா, வானவர் வந்து சொல்லணும்ல, வானவர் வந்துட்டாரு சொல்லிட்டு போயிட்டாரு வேண்டியதானே, வேலை முடிஞ்சிருச்சுல, அவனால் மறுக்க முடியாதுல்ல. அவன் கேட்ட கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றிட்டதா அர்த்தமாயிரும்ல. வேலை ஈஸி. அங்க இருந்து ஒரு ஆளு, அதை செய்யறதுக்கு இன்னொரு ஆளு, அவர் வந்து 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணி, நீங்க நபி நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்றேன், நீங்க போய் அவங்களுக்கு சொல்லுங்க ஏங்கிறாங்க. வேலையை ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்கலாம்ல. நபி நீங்க நோடுங்க, வானவர் வந்துட்டாரு, அவர் பார்த்துக்குவாரு, சொல்லிடுவாரு, உங்கள்ட்ட சொல்ற செய்தியை எல்லாரையும் கூட்டி வச்சு சொல்லிடுவாரு. அவனும் அர்த்தம் கேட்டுக்கிட்டு இருக்கான், வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா அல்லாஹ் அதை ஏன் செய்ய மறுத்தான்? அப்படி அனுப்ப மாட்டேன்னு சொன்னான். ஒருவேளை வானவரை நான் அனுப்புவதாக இருந்தாலும், எப்படி சொன்னால வானவரை அனுப்புவதுன்னு முடிவெடுத்தா கூட அந்த வானவரையும் மனிதராக மாற்றித்தான் நான் அனுப்பி வைப்பேன். வளலபஸ்னா அலைஹிம்மா எல்பிசூன், அப்பமும் திரும்ப குழம்புவான். ஏன்னா வந்திருக்கிறது ஒரு மனுஷன், அங்கிருந்து வானவர் இங்க வந்து கன்வெர்ட் ஆயிட்டாரு, ஆளமா மனுஷனை மாத்தியாச்சு. அப்ப திரும்பவும் அதே கேள்வி, மனுஷன் தான் வந்திருக்கான், மனுஷன் தான் வருவான். இப்படி சொல்றான் அல்ல. எவ்வளவு அழுத்தம் பாருங்க. நீ எத்தனை தடவை கூப்பாடு போட்டாலும் நான் மலக்கை உனக்கு நேரடியாக பாடம் நடத்த அனுப்பி வைக்க மாட்டேன். நான் ஒரு மனித தூதர் வழியாகத்தான் உனக்கு பாடம் நடத்துவேன். இவ்வளவு தூரம் அல்லாஹ் பிடிவாதம் பிடிக்க என்ன காரணம்? எத்தனையோ அற்புதங்களை கேட்டாங்க, அல்லாஹ் கொடுக்கத்தானே செஞ்சான். ஏதாவது அற்புதத்தை செஞ்சு காட்டுன பல நபிமார்களுக்கு அற்புதங்களை கொடுத்து அனுப்பினாமல. மூசா நபி கைத்தறியை போட்டாங்க, பாம்பா மாறிச்சு, ஜேப்ல கையை விட்டு எடுத்தாங்க, வெளிச்சம் அப்படி அடிச்சது. அந்த மாதிரி சரி போ கேட்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு பிடிவாதம் அளவு? அதையும் அல்லாவே சொல்றான், குல் நபியே சொல்லுங்கள், லவ்கான பில்லர்லி மலாயிகத்துன், பூமியிலே வானவர்கள் எம்சூன முத்துமையின்ன நிம்மதியாக அவர்கள் நடமாடிக் கொண்டிருந்தால், லனஸல்னா அலைஹிம் மினஸ் ஸமாஇ மலக்கர் ரசூலா, பூமியில வானவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் வானத்திலிருந்து ஒரு வானவரை நான் தூதராக அனுப்பியிருப்பேன். பூமியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மனிதர்கள், மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு மனிதரைத்தான் அனுப்புவேன். ஏன்? மீண்டும் கேள்வி, ஏன்? ஏன்னு கேட்டா, வானவர் தூதரால் வாழ்ந்து காட்ட முடியாது, வார்த்தைகளால் மட்டுமே சொல்ல முடியும். மனித தூதரால் மட்டும்தான் மனிதர்களுக்கு வாழ்ந்து காட்ட முடியும். சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்? நபிகளார் எப்படி சாப்பிட்டாங்க? பக்கத்திலிருந்து சாப்பிட்டாங்க, தட்டை முழுக்க கையை அலைய விட மாட்டாங்க, நல்ல தட்டையை வலிச்சு சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு நல்ல விரல சூப்பினாங்க, கையை சுத்தப்படுத்தினாங்க, கீழே ஒரு பருக்க விழுந்தா கூட அதை சுத்தப்படுத்தி சாப்பிட்டு காட்டினாங்க. ரசூலா காட்டினாங்கல்ல. ஜிப்ரீல் வந்து சாப்பிடுவாரா? அவர் எங்க சாப்பிட போறாரு? அவங்க சோறா பசியா? அவர் இப்படி விரல சூப்பி காட்டுவாரு? விரல சாப்பாடு ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் சூப்பி காட்டுறதுக்கு? வாழ்ந்து காட்டுவது ஜிப்ரீலால் முடியாது, வாழ்ந்து காட்டுவது மீகாயிலால் முடியாது, வாழ்ந்து காட்டுவது வானவர்களால் முடியாது. வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் அது மனிதரால் தான் முடியும். எனவே நான் மனிதரை அனுப்பியிருக்கிறேன். வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போனா போதும்னா அதுக்கு ஜிப்ரீல் போதும். அல்லாஹ்வுடைய நோக்கம் வெறும் வார்த்தை, உரை அல்ல, சொற்பொழிவு அல்ல, குத்துபா அல்ல, வாழ்வின் வழியா. அப்பதான் உள்ள போய் சேரும். அல்லது ஒருவேளை அப்படியே சொற்பொழிவு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த சொற்பொழிவை கூட என்ன பண்ணிடுவா தெரியுமா இந்த மனுஷன்? நாளைக்கு ரொம்ப ஈஸியாக அவருக்கு என்னப்பா மலக்கு சொல்லிட்டு போயிடுவாரு, நம்ம மனுஷங்களா நமக்குள்ள தெரியும் நம்ம படுற பாடுமா. நாளைக்கு அதே மறுப்பான்ல, இப்ப மறுக்க முடியுமா? அதுக்கு என்னப்பா முகமது நபி அவங்க வாழ்ந்துட்டாக, நம்மளால முடியும் சொல்ல முடியுமா? அவரும் ஒண்ணு மாதிரி தானப்பா, மனிதராகத்தானே பிறந்தாரு. உனக்கு இருக்கிற பலவீனம் அவங்களுக்கு இருந்துச்சுல, உன்ன மாதிரி மறதி அவங்களுக்கு இருந்துச்சுல, உன்ன மாதிரியான கஷ்ட நஷ்டம் அவங்களுக்கு இருந்துச்சுல, நீ எப்படி சாப்பாடுக்கு பட்னி எடுத்து அது மாதிரி அவங்களும் சில நாள் இருந்திருக்கிறாங்கல்ல. இப்ப மறுக்க முடியாது, தப்பிக்க முடியாது. அவர்களால் வெளிப்பட முடியும் என்றால் உன்னால் ஏன் வெளிப்பட முடியாது? அவர்களால் நேர்மையாக நடக்க முடியும் என்றால் உன்னால் ஏன் நேர்மையாக நடக்க முடியாது? அவர்களால் போர் செய்ய முடியும் என்றால் உன்னால் ஏன் போர் செய்ய முடியாது? அவர்களால் கனிவு காட்ட முடியும் என்றால் உன்னால் ஏன் கனிவு காட்ட முடியாது? எந்த கேள்விக்கு யாரும் தப்பிக்க முடியாது. அதனால மனித தூதரையே மனிதர்களுக்கு தூதராக அனுப்பியிருக்கிறேன்.
கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எது வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் கற்றுத் தருகிறான். வாழ்வியல் தான் மனிதர்களின் உள்ளங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த வகையிலே நாம் பேசுகிற எதிரிகளின் எதிர்ப்பை குறைக்க, பகைவர்களின் பகைமையை குறைத்து அவர்களின் நண்பர்களாக மாற்றுகிற ரசவாதமாக அல்லாஹ் சொல்லுகிற தீயதை நன்மையை கொண்டு தடு என்கிற தாரக மந்திரத்தை உள்ளத்திலே ஏந்துவோம். மற்ற நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிற விஷயங்கள் நம்மால் அதை செயல்படுத்த இயலாவிட்டாலும் கூட நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் வாழுகிற சமூகத்தில் இது போன்ற தீமைகளும் எதிர்ப்புகளும் பகைமையும் மிகைக்கிற தருணத்தில் முடிந்தவரை இந்த தியரியை அல்லாஹ் கற்றுத்தருகிற இந்த பாடத்தை மிகவும் கஷ்டப்பட்டேனும் நாம் அதை கடைபிடித்தோம் என்று சொன்னால் எதிர்ப்பை வென்று ஒரு அமைதியான சமூக சூழலை நமக்கு நாம் உருவாக்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து இழிவாக பேசப்பட்ட அந்த பேச்சுக்களை, அதை பேசியவர்களை கண்டித்து அதை தாங்க முடியாமல் முஸ்லிம்களாகிய நாம் அனைவரும், ஏன் நம்முடைய தொப்புள்குடி உறவுகளும் ஜனநாயக விரும்பிகளும் நேர்மையை, சமூகத்திலே அமைதியை விரும்புகிற மக்களும் அதற்கு எதிரான கடும் கண்டனங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் செவிடன்காதில் ஊதிய சங்காகத்தான் இருக்கிறது. இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்த மாதிரி தெரியல. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ, என்ன கோரிக்கை வச்சோமோ அதெல்லாம் பெருசா நிறைவேறல. அது இன்னும் சில நாட்களில் அவர் வெளியில் வந்துவிடலாம் என்கிற வகையிலே அந்த சட்ட பிரிவுகள், வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருப்பதாக அந்த சட்டம் சார்ந்து அறிவு ஞானம் படைத்தவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அப்ப இந்த மாதிரியான நம்முடைய எதிர்ப்புகள், இது சரியான வழியில் தான் நம்முடைய எதிர்ப்புகளை நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோமா? இது மாதிரியான பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு இதுதான் வழியா, அல்லது இதை தவிர வழி இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அது குறித்த ஒரு பாகம் தான், ஒரு பகுதி தான் நாம் முதல் உரையிலே பார்த்த செய்தி. அப்ப அவங்களோட இதை சொன்ன உடனே நம்ம மக்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறோம்னு கேட்டா, எல்லாரும் உணர்ச்சி கொந்தளிப்புல உட்கார்ந்துருக்கோம். அப்ப அவங்களுக்கு போய் நீங்க டீ வாங்கி கொடுக்க சொல்றீங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை திட்டுவான், இஸ்லாத்தை கொச்சப்படுத்துவான், அவங்களோட நீங்க நட்பு பாராட்டி நல்லது செஞ்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உடனடியாக உணர்ச்சிகளை தான் ரியாக்ஷனாக கொட்டுகிறவர்களாக இருக்கிறோம். உணர்ச்சி மட்டுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகி விடாது. சில நேரங்களில் உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவெடுத்து சில முடிவுகளை செயல்படுத்தித்தான் ஆகணும். எல்லா நேரத்திலையும் நம்ம ஒரு மந்தமா இருக்க முடியுமா, கட்டுப்படுத்திக் கொள்ள முடியுமா என்றால் எல்லா நேரங்களிலும் சாத்தியமில்லை. அதே நேரத்தில் எல்லா நேரங்களிலும் உணர்ச்சியின் அடிப்படையில் மட்டுமே முடிவெடுத்தல் என்பதும் அறிவுபூர்வமான வழிமுறையும் அல்ல. அதை தாண்டி பல வேலைகள் இருக்கிறது, சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. இதை எதிர்கொள்வதற்கு நாம் திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம இடத்துல என்ன திட்டம் இருக்கிறது? இன்னைக்கு ஒருத்தன் பேசினாலும் கண்டிச்சோம், அடுத்து வந்துட்டானா நாளைக்கு இன்னொருத்தன் வருவானா மாட்டானா? இது என்ன இன்னைக்கு பேசுற முதல் பேச்சா? நேற்றைக்கு இது போல் பேசவில்லையா? இவனை போல இன்னும் பலர் பேசலையா? காமத்தில் மிஞ்சியவள் யார் என்று நம்முடைய அன்னையர்களை குறித்து அவர்கள் விவாத தலைப்பாக பட்டிமன்ற தலைப்பு வைத்து விவாதிக்கவில்லையா? வருஷம் பல வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நம்ம முடிவெடுத்தோம், என்ன திட்டமிட்டோம்? இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், எல்லா ஊர்லயும் ஆர்ப்பாட்டம் முடியும், நம்ம முடிச்சிட்டோம், பேசணும், நம்ம கண்டிச்சிட்டோம், பேசிட்டோம், அடுத்து நம்ம வேலையை பார்க்க போயிடும். அதை முடிஞ்சிச்சா அடுத்து இன்னொருத்தன் வருவான், என்ன பண்ணுவீங்க? திரும்ப ஒரு ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் கூடாதுன்னு சொல்ல வரல, கண்டனங்களை பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்முடைய உணர்வுகளை வெளிப்படையாக கொட்டுவதற்கு அது ஒரு களம், அது தேவை, அது பல நேரங்களில் அவசியமானது, அதை நான் மறுக்கல. ஆனால் அது மட்டுமே தீர்வா? ஏனெனில் இது மட்டுமல்ல பிரச்சனை, இது ஒற்றை பிரச்சனை அல்ல, இது சார்ந்து 1000 பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் நாம் சேர்த்து பார்த்தால் பாசிசம் என்கிற ஒற்றை சொல் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அதை வீழ்த்தாத வரைக்கும் இதுபோல தினம் தினம் எழுகிற 1000 பிரச்சனைகளை நம்மால் வீழ்த்த முடியாது. எல்லாத்துக்கும் ஆணிவேரம் இருக்கிறது. ஆணிவேரம் கொடுக்குறீங்க, நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட் இருக்குதா, ஆயுதம் இருக்குதா? எங்கு போனாலும் என்ன முடிவாகிறது? அந்த முடிவை மாற்றுகிற இடத்தில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு அமர வைக்க சிந்தித்தோமா? அது குறித்து சிந்திக்கணும். இந்த பிரச்சனைக்கு நிஜமாகவே தீர்வு காண விரும்புகிறவர்கள் இன்றைக்கு உங்களில் பல பேர் படிக்க வைக்கிற நிலையிலே 8ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என்று படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளின் பெற்றோராக, தந்தையராக நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். நீங்கள் முடிவெடுங்கள். இன்று எனக்கு எழுந்திருக்கிற, நேற்று எனக்கு எழுந்த
நேற்றைக்கு முன்தினம் என் தந்தைக்கும் என் தாத்தனுக்கும் எழுந்த அதே பிரச்சனை இன்றைக்கு எனக்கு எழுந்திருக்கிறது. நாளைக்கு என் பிள்ளைக்கு எழக்கூடாது. அப்படியே எழுந்தாலும் அதை ஒட்ட நறுக்குகிற ஆற்றல் படைத்தவனாக என் பிள்ளையை நான் உருவாக்குவேன். அதற்குரிய சக்தி என்ன, அதற்குரிய படிப்பு என்ன, அதற்குரிய கல்வி என்ன, அதற்குரிய ஞானம் என்ன என்பதை தேடி தேடி அவனுக்கு புகட்டுவேன் என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படியெல்லாம் எடுக்க மாட்டேன். நான் ஏதோ போற போக்குல போனா நான் வேலையை பார்த்தனா இன்ஜினியர் ஆகணும்னா இன்ஜினியர் ஆகிக்க, டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகிக்க அப்படின்னு அது குறித்தெல்லாம் எனக்கு பெரிய ஞானம் இருக்காது என்று சொன்னால் நான் இப்பொழுது பேசுகிறேன், நாம் இப்பொழுது விவாதித்துக் கொண்டிருக்கிறேன், நாம் வெளிப்படையாக கண்டித்துக் கொண்டிருக்கிற இந்த கண்டனங்கள் எல்லாம் எதற்கு? வெறும் கண்துடைப்புக்கு என்று மாறிவிடும். நிஜமான பலனை தராது. இன்னும் சொல்ல போனால் இது அதிகரிக்கும். அவங்களுக்கு சந்தோஷம் தானே. ஆர்ப்பாட்டம் ஆகி கைது பண்ணி உள்ள உட்கார்ந்த உடனே உட்கார்ந்த அடுத்த செகண்ட்ல ஒரு ட்வீட் போட முடிகிறது என்றால் ரசிக்கிறான் அர்த்தம், விரும்புறான் அர்த்தம். எல்லா பக்கம் நம்மளை பத்தி பேசு. ஒண்ணுமே இல்லாம இருந்தவன் அட்ரஸே இல்லாம இருந்தவன் எங்க பார்த்தா அவனை பத்தி பேசப்பட்ட உடனே அவனுடைய கிரேடு கூடுது. அப்பதானே செயற்குழு உறுப்பினராக ஆகிறார். அது வரைக்கும் இல்லையே. இதற்கு முன்பு இது போல பேசினான், கண்டனங்கள் எழுந்தது, அவனுக்கு ஒரு கிரேடு. இது இன்றைக்கு பேசியிருக்கிறான், அதை விட எதிர்ப்பு கூடியிருக்கிறார், அடுத்த தேசிய தலைவராக மாறுவார். அங்க அதான கிரேடு. அங்க அயோக்கியர்களின் கூடாரத்திலே அயோக்கியத்தனம் தானே கிரேடை தீர்மானிக்கும். அப்ப அது அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பல்லாயிரம் மனிதர்களை படுகொலை செய்த நாயகன் தானே இன்றைக்கு அந்த கூட்டத்திற்கு தலைவனாக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறான். முதல்ல 5 பேரை காலி பண்ணா ஒரு லெவலு, லோக்கல் பொறுப்பு உனக்கு, 50 பேரை காலி பண்ணா மாவட்டமே உனக்கு, 500 பேரை காலி பண்ணா மாநிலம் உனக்கு, 5000 பேரை காலி பண்ணி நாட்டை நடுநடுங்கு வைத்திருக்கிறான். நீதான் என்னுடைய தேச தந்தை அப்படின்னு தூக்கி வச்சான்ல. நாளைக்கு இது மாதிரி நிகழாது என்று உத்தரவாதம் இருக்கிறதா? கண்டித்து விட்டால் வாடா ஒத்தைக்கு பாப்பண்டா அப்படியெல்லாம் பேசிவிட்டால் உடனே ஒத்தைக்கு வந்துட போறானா? நான் அது பேசுகிறது முழுமையாக கூட சொல்லல. சில நேரங்கள் நம்முடைய ஆதங்களை கொட்டுவதற்கான வார்த்தை வழியாக அதை கொட்டி தீர்த்து விடுகிறோம் என்று நம்மை ஆசுவாசப்படுத்த உதவுகிறது. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டா அதோடு நாம் சமாதானம் அடைந்து விடுகிறோமே, அங்கதான் இருக்கு பிரச்சனை. நம்ம ஏன் எல்லாத்தையும் கொட்டி நம்மளை ஆசுவாசப்படுத்துறது மேற்று இல்ல, கொட்டக்கூடாது, அடக்கணும். நம்முடைய உணர்வுகளை அடக்கணும். உள்ளுக்குள்ள அடக்கி அதை எந்த இடத்துல எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தணும். அறிவு சார்ந்து வெளிப்படுத்தணும், ஞானம் சார்ந்து வெளிப்படுத்தணும், திட்டம் சார்ந்து வெளிப்படுத்தணும். நம்மை அழிப்பதற்காக திட்டம் தீட்டியவரிடத்திலே 100 ஆண்டு கால திட்டம், அவனை எதிர்கொள்ள நினைக்கிற லட்சக்கணக்கான இயக்கங்கள் அமைப்புகளிடத்திலே ஒரு 10 ஆண்டு கால திட்டம் உண்டா? நான் எல்லாரையும் சேர்த்து கேட்கிறேன், யாரும் விதிவிலக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு இந்த எதிரியை, இந்த நாசகார சக்தியை வீழ்த்துவதற்கு ஒரு 10 ஆண்டுகளில் என்னென்ன வேலையை செஞ்சு இந்த இடத்துல இருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும் ஒரு 10 ஆண்டு கால திட்டம் நம்ம யாரிடத்துல இருக்கிறது? நாம எல்லாம் காற்றில் பறக்கிற பொதிகளா, பஞ்சுகளா? இலக்கு இல்லாமல், திசை இல்லாமல், நோக்கம் இல்லாமல் போய்கிட்டே இருப்போம். உடனே அங்க ஒரு ரியாக்ஷன், போய்கிட்டே இருப்போம். எமா பண்றோம், உடனே அங்க ஒரு ரியாக்ஷன். இது மட்டும்தான் நம்முடைய வேலையா? இதுதான் இயக்கங்களின் பணியா? இதுதான் முன்னேற்றமா? இதற்குத்தான் சமுதாய அமைப்புகளா? அமைப்புகளை விடுங்கள், தனி மனிதர்களாக ஒவ்வொருவரும் யோசியுங்கள். நான் என்ன செய்தேன், நான் என்ன, என்னால் என்ன, என் இயக்கத்தால் என்னங்கிறது ஓரம் கட்டுங்க. இயக்கம் செய்யுது, செய்யாம போகுது, மேற்று இல்லை. என்னால் என்ன முடியும், நான் என்ன செய்தேன்? ஒரு மரம் வளர்கிறது, ஒரு செடி வளர்கிறது, ஒரு விதை வளர்கிறது என்றால் அந்த விதை உலகத்திற்கெல்லாம் பயன் தருகிற அந்த மரம் எப்படி வளர்கிறது? ஒரு பெரிய யூனியனை சேர்த்துக் கொண்டா ஒரு விதை தானாக வளர்கிறது, தானே தண்ணீரை உறிஞ்சுகிறது, தானே வேர்களை வளர்க்கிறது, தானே கிளைகளை பரப்புகிறது, தானே பூக்களை பூக்கிறது, தானே காய்களை மாற்றுகிறது, தானே கனிகளை கொடுத்து உலகத்திற்கு பயன் தருகிறது. அது யாரையும் யூனியன் சேர்த்து தான் எல்லாத்தையும் செய்வேன்னு நிக்கல. ஒரு மரம் எப்படி பயனளிக்கிறதோ அதுபோல ஒவ்வொரு முஸ்லிமும் உலகத்திற்கு பயனளிக்க வேண்டும். அவ்வாறு பயன் தருவதற்கு எல்லாம் சேர்ந்தாதான், சப்போர்ட் பண்ணாதான், அப்படியெல்லாம் இருந்தாதான் செய்வேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அதை இருக்கிறவர்கள் பயன்படுத்தி, இல்லாதவன் நீ உன்னளவில் நான் ஒரு விதை, நான் விருட்சமாவதற்கு என்ன வழி? எனக்கு அருகிலே இருக்கிற தண்ணீரை நான் எப்படி இழுப்பது? என்னை விட்டு தூரமாக இருக்கிற வெயிலை நான் எப்படி கிரகிப்பது? மலை பிரதேசங்களில் மரங்கள் நீண்டு வளர்கிறது. அப்ப கீழே போய்கிட்டு அப்படி நீண்ட மரத்தை பார்க்கிற பொழுது ஒரு சிந்தனை. அதற்கு அறிவியலாளர்கள் சொல்லுகிற விளக்கம் என்ன?
அடர்ந்த காடுகளில் நீண்டு வளர்கிற மரங்கள் ஏன் அடர்த்தியற்ற காடுகளில் நீளம் குறைகிறது? அடர்ந்து நிக்கிற காட்டுல மரமெல்லாம் நீள நீளமா மேல எங்கேயோ எத்தனையோ அடி போகுது. ஆனால் அடர்த்தியற்ற காடுகளில் மரங்களின் உயரம் குறையும். ஏன்? அங்கதான் வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்தை, சூரிய வெளிச்சத்தை எடுத்துதான் நம்முடைய உணவு தயார் பண்ண வேண்டிய தேவை என்று வருகிற பொழுது எங்கு கிடைக்கிறதோ அங்கு செல் என்று உயர்கிறது. காய்ந்து வறண்ட பூமியிலே தர்பூசணி விளைகிறது, வெள்ளரிக்காய் விளைகிறது. எங்க விளையுது? பசுமையான தண்ணீர் சத்து அதிகமுள்ள நீலகிரியிலே விளையுது, ஆற்று ஓரங்களிலே விளையுது. காஞ்சு போய் தண்ணீர் சத்து இல்லாத இடத்துல எது விளையுது? வேற ஏதோ பழம் இல்லை, வேற ஏதோ காய் இல்லை, தண்ணீர் புளிஞ்சா ஜூஸ் தண்ணி அதுலதான் அதிகம் இருக்கு. வறட்சியை நீக்கிற பழமாக அதுதான் உட்கார்ந்து இருக்கு. தோண்டி அடிச்சு போட்டோம்னா சல்லுன்னு ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸுக்கு ஜூஸ் வந்துருது. அவ்வளவு தண்ணி இருக்குது. எங்கிருந்து கிடைக்கிறது? காய்ந்து வறண்ட பூமியிலே விளைகிறது. எப்படி அந்த நீரை எப்படி பெற்றுக்கொண்டது? எங்க கிடைக்குதோ அங்க வரைக்கும் பறந்து போய் இழுத்து வருகிற ஆற்றல் படைத்ததாக அந்த விதை இருக்கிறது. அதுபோலத்தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு விதையாக, ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு விதையாக. மரம் வளர்ந்தால் அதிலிருந்து ஒரு மனிதனோ, நபிகளார் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனோ ஒரு பறவையோ ஒரு விலங்கோ அதிலிருந்து பயனடைந்தால் அது இவனுக்கு தர்மமாகும். நாமே மரமாக மாறினால் எவ்வளவு பெரிய தர்மம்! நாம் வளர்க்கிற மரமே நமக்கு தர்மம் என்றால், நாமே மரத்தை போல் வளர்ந்து பயன் தரக்கூடியவராக மாறினால் இந்த உலகத்திற்கு நமக்கு அது எத்தனை பெரிய நன்மையை தரும் என்பதை யோசித்து நாம் நம்மளவில் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், கல்விகளை சிந்திக்க வேண்டும், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகிற, அதிகாரத்தை பெறுகிற, நீதிமன்றத்தில் அமர்ந்து தீர்ப்பு எழுதுகிற அந்த மாதிரியான துறைகளை தேர்வு செய்து வெறுமனே கணக்கு பார்த்து பணம் பார்க்கிற படிப்புகளை மட்டும் தேர்ந்தெடுக்காமல் அதிகாரத்தை கைப்பற்றுகிற படிப்புகளை பார்த்து தேர்ந்தெடுத்து அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதன் வழியாக எதிர்கால சமுதாயம் இந்த தரணியிலே தலை நிமிர்ந்து வாழ வைக்கின்ற ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி செயல்படுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.